Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மதிய சாப்பாடு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அதுவும் சிம்பிளா அன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான அரிசி பருப்பு பால் பாயாசம் அதே மாதிரி பிடி கொழுக்கட்டையும் வந்து இந்த ரெசிபியோட இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இது இல்லாமல் பூரண கொழுக்கட்டை மற்ற பிரசாத வகைகள் எல்லாமே போன வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து ரொம்ப சிம்பிளாக சின்ன வெங்காயம் பருப்பு போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை வந்து ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கழுவின பருப்பில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பருப்புக்கு ஒரு 2.5 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதிலே வந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரம் தான், அதனால் ஒரு 6 பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்புக்கு பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ இதை குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 3-4 விசில், அப்படி இல்லைனா மிதமான தீயில் 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து ரொம்ப குழன்னு வேகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா மலர்ந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த குழம்பு வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம குழம்பை வந்து தாளித்து ஒன்று கூட்டி வச்சிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்துட்டு இருக்கிறப்ப ஒரு 2-3 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாவோடைய 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, அப்படி இல்லைனா ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 1 பாதியமாக உரலில் இடித்து சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட சேர்த்துக்கலாம், தனியான மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா எல்லாமே பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட வெங்காயம் சின்னது இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட்டுனா கொஞ்சம் கம்மியாக போட்டு வெங்காயம் நல்லா வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து செவக்க வெந்து வர வேண்டாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு வந்து தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணியும் பருப்பும் ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த கட்டைக்கரண்டியாலேயே கலந்து விடலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வந்து மத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மத்தில் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இது கடையிறப்ப தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் வரமிளகாய் எல்லாத்தையுமே நம்ம கடையிறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டும் கூட. இது உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நல்ல கொதிக்கிற தண்ணி ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப இந்த குழம்பு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குழப்பாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்குறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் புளியெலாம் ஊற்றக்கூடாது, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். ஏற்கனவே குக்கரில் வெந்தது தான். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் பருப்பு பொடி போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ அடுத்தது வந்து மைசூர் ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைச்சிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி வந்து கிட்டத்தட்ட நான் 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணினதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணது இருக்கும். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே புளி தண்ணி ஒரு 1.25 கப்பு சேர்த்துருக்கிறேன். இன்னொரு ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த புளியோட பச்சை வாசனையும் போகணும், அந்த தக்காளியும் நல்லா வெந்து வரணும். அதனால் அடுப்பை ஆன் பண்ணி இன்னொரு அடுப்பில் வந்து இதை கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். அந்த சமயத்தில் இதுக்கு வந்து ஒரு ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு மிதமான தீயில் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து விட போகிறோம். கூடவே 2 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் கூட போட்டுட்டு வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து கொப்பரை மாதிரி நல்லா வறுத்து விடணும். இப்போ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த நிறத்தில் வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து செவந்துருச்சு அப்படின்னா ரசம் வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இப்போ தான் சேர்த்துக்கிறேன். இதுவே கட்டி பெருங்காயம்னா நீங்கள் கடைசியாக தாளிக்கிறப்ப பொரிய விட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் வறுத்து வர்றதுக்குள்ளே புளியோட பச்சை வாசனை போய் அந்த தக்காளியும் வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அந்த வறுத்த அந்த மசால், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பருப்பு நம்ம வேக வச்சுருக்கிற தண்ணி வேணும், கட்டாயம் இதுக்கு வேணும். அதனால் பருப்பு தண்ணி ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே அந்த பருப்பு வேக வச்சதுலேருந்து ஒரு கரண்டி பருப்பை எடுத்து நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. இது போடுறப்ப தான் இந்த ரசம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இதுக்கு மேலே இதை நீங்கள் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, நுர கட்டி வரணும். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெல்லத்தை போட்டுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நுர கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இதை எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய்யில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அந்த 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு வெந்தயம் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டு சேர்த்துக்க போகிறோம். நெய்யில் வந்து ரசம் தாளிக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை போட்டு பொரிய விட்டு ரசத்தில் ஊற்றிட வேண்டியதான். இதுக்கு மேலே ரசத்தை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த ரசம் தாளித்ததுக்கு அப்புறமா அந்த கரண்டியில் இருக்கிறதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்கள் மூடி வச்சு ஓரமாக வச்சிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான கமன்னு நம்மளோட மைசூர் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து காலிஃப்ளவர் மிளகு ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு சோம்பு வந்து நல்லா செவந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு இந்த சைஸில் இருக்கிறது இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வரட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுள்ள காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை போட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு அதை 2-3 தடவை கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த பூச்சி அதெல்லாம் போயிடும். சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே பிளான்ச் பண்ணப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். அதனால் அதில் ஏற்கனவே பாதி உப்பு இருக்கும். அதனால் மிச்ச பாதி உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து மல்லிப்பொடி தனியாக அரைச்ச மல்லிப்பொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. அந்த மல்லித்தூளோட பச்சை வாசனையும் போகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த காலிஃப்ளவரும் வேகணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த காலிஃப்ளவர் ரொம்ப குழகுழப்பான நல்லா இருக்காது. லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் அந்த காலிஃப்ளவர் பெப்பர் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பொடி, நீங்கள் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கம்மியான தீயில் வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டுட்டு எடுத்து பாத்திரத்தை மாற்றி வச்சுடுங்க. சூப்பரான மிளகு காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்து வரட்டும். இப்போ இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா தான். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகா போட்டு நல்லா செவக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கேரட் நான் ஒரு 3 கேரட் மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணின அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் வேணும்னா கேரட் துருவுறதை வச்சு துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கேரட் பொரியலும் கொஞ்சமாக வந்து அதாவது குழகுழப்பாக இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மூடி வச்சு வேக விடுவோம். மிதமான தீயில் சட்டுன்னு உங்களுக்கு இது வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தேன். நல்லா வெந்து நிறம் மாதிரி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு கேரட் வெந்ததுக்கு அப்புறமா துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். துருவின தேங்காயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு அந்த தேங்காவோட இன்னொரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான சட்டுன்னு வந்து கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு பால் பாயாசம் செய்ய போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஒரு விசேஷமான பாயாசம் இது. இதை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த குக்கரில் வந்து அரிசி பருப்பை வந்து நான் ஏற்கனவே கழுவி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த 1/4 கப் பச்சரிசிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது 1/4 கப்பில் பாதி அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஸோ இது 3ஐயுமே ஒன்றா சேர்த்து 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை வறுக்கிறதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இந்த நெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கழுவின பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அரிசியும் அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லாமே சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். தண்ணி இருக்கிறனால சட்டுன்னு உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா தண்ணி வச்சு தான் வேக விட போகிறோம். அதுக்கு ஒரு 2லேருந்து 2.25 கப்புக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி ப்ரெஷரை வச்சுட்டு மிதமான தீயில் 3 விசில் விடுங்க. அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக நல்லா வெந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணியும் சரியாக இருந்துச்சு. இதை நல்லா ஒரு கட்டைக்கரண்டியை வச்சு அந்த அரிசியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் பால் சேர்த்துக்க போகிறோம். காய்ச்சின பால் நல்லா கெட்டியான பாலாக 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறனால அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு சரியாக வரலை. அதுக்காக கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கப்புறம், பச்சை தண்ணி கிடையாது, கொதிக்கிற தண்ணி இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தண்ணியோ பாலோ என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம பால் போட்டிருக்கிறனால வெல்லம் சேர்க்க முடியாது, அதனால் 1/4 கப்லேருந்து சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கட்டும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக சட்டுன்னு நம்மளோட அரிசி பருப்பு பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த வடித்த தண்ணின்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சிட்டு இருக்கிறப்பயே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம இப்போ கொழுக்கட்டை மாவு இல்லாட்டி பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். முதல்ல 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி திரும்ப ஒரு 1/2 கப்போ அப்படி இல்லைனா அந்த 1/2 கப்பில் பாதி அளவோ சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு கரெக்டாக 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு போட்டது சரியாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க, இல்லாட்டி சட்டுன்னு நமக்கு கட்டி பட்டுரும். தீயை சிம்லே வச்சு இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டேன். இதுக்கு இப்போ குவாக்கிறதுக்கு உங்களுக்கு குழகுழப்பாக இருக்கும். இது ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு கெட்டி பட்டுரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப உங்களுக்கு எடுத்து உருட்டி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உருட்ட வரணும், கையிலையும் உங்களுக்கு ஓட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நல்லா சுத்தமாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பிடிச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பிடி கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி கொப்பரையில் தண்ணி சூடானிடுச்சு. சூடானதுக்கப்புறமா நீங்கள் கொழுக்கட்டைகளை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மோதகம் மாதிரி உருட்டி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே நம்ம பண்ணினதுக்கு பிடிச்சி சிலதை உருட்டியும் போட்டிருக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே நல்லா மினுன்னு இருக்கும். சூடோடு எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் உடஞ்சிடும். அதனால் ஆறினதுக்கப்புறமா பாத்திரத்தை எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. நம்மளோட பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த விருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.